ஓகே. அப்ப நாங்க பார்க்கோம் என்ன பேராமீட்டர் டேபிள் போட்டாச்சு. எல்லாம் ஓகே. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்டா, வேற என்ன ஒவ்வொரு பாத்துக்கும் யார் எவ்வளவு அனுப்பலாம்ன்றதான் எக்ஸ் தானே எங்க டிசிஷன் வேரியபிள். அதைத்தான் போடணும். அப்ப ஏல இருந்து என்னங்க எவ்வளவு அனுப்பலாம், ஏல இருந்து எஸ்க்கு எவ்வளவு அனுப்பலாம், ஏல இருந்து இக்கு எவ்வளவு அனுப்பலாம், ஏல இருந்து டபுள்ஸுக்கு எவ்வளவு அனுப்பலாம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு அனுப்பலாம்னு பார்த்து அதுல கடைசியா என்ன எங்களுக்கு டோட்டலா ஏற்படுற டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை மேக்சிமம் உங்களால குறைச்சி வைக்கணும். ஏன்னா அதுதான் எங்களோட டார்கெட். அப்போ ஓகே, எப்படி நாங்க இதுக்கு என்ன எவ்வளவு போடலாம், எப்படி போடுறது, பியில இருந்து எஸ்க்கு எவ்வளவு போடலாம், எப்படி போடுறது. அதுக்கு நாங்க ரெண்டு மெத்தட் வந்து வச்சிருக்கோம். சரியா, ரெண்டு மெத்தட். முதலாவது, பேசிக்கா ஒரு ஆறறிவு உள்ளவன் நார்மலா யோசிச்சிங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல நார்மலா யோசிச்சா என்ன செய்வீங்க? எந்த பாதையில போனா சரியா மினிமம் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டோ அவற்றுக்கு மேக்சிமம் சாமான போட்டு தள்ளி விடுவீங்க. அந்த அந்த டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட்ல உங்களால் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் பொருளை அதுக்குள்ள போட்டு அனுப்பி விடுவீங்க, பார்சல் பண்ணி போட்டு விடுவீங்க. அதுக்கு பிறகு அது நிரம்பினா பிறகு ரெண்டாவது வேற யாருக்கு குறை வந்து பார்ப்பீங்க. பார்த்து இவன்டேக்கு அனுப்பி அடுத்த பார்சலை அனுப்பி போடுவீங்க. அப்படி எது எது குறைவோ அதெல்லாத்தையும் பார்த்து பார்த்து நிரப்பி நிரப்பி போடுவீங்க. அதான் சாதாரண ஒரு மனுஷன் யோசிப்பான். அந்த மெத்தட்டுக்கு பேர் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஓகேயா? அப்படி பார்த்தா என்னன்னு சால்வ் பண்ணலாம்னு சொல்றோம். ஓகேயா? அப்ப இதுக்குள்ள இருக்கிறதுலே மினிமம் இதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இந்த டம்மி ஆக்கள் தான் 0 0 0. 4 பெட்டி இருக்கு, 0 பெட்டி. 4 0 பெட்டியில யாருக்கு கூட போடலாம்? அப்ப இவர்டேக்க இவ கெப்பாசிட்டி எவ்வளவு, அதாவது என்னென்ன கிலோ எவ்வளவு மேக்சிமம் போடலாம்? 100 தான் இவற்ற கெப்பாசிட்டி. இப்ப 100 தான் மேக்சிமம் போடலாம். எஸ்க்கு 140, ஈக்கு 300, டபுள்ஸுக்கு 250. இப்ப இதுக்குள்ள இருக்கிறவர்களே குறைவு யார்? கூட கூட யார்? 300. ஆனா என்னத்தை பார்த்தாலும் டம்மியின் டோட்டல் வெளியவே 90 தான். அப்ப இவ்வளத்தையும் கூட்டி வாரதே 90 தான் பெறும். ஓகேயா? தேசங்களை வச்சு பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுமா? மவுஸ் பெயிண்டர் தெரிஞ்சல உங்களுக்கு? தெரிஞ்சதானே? தெரியும். ஓகே, சரி. இப்ப இவருக்கு மேக்சிமம் 90 தான் கொடுக்க முடியும். அப்ப எந்த பட்டிகை போட்டாலும் 90 தான் மேக்சிமம் வைக்க முடியும். எந்த பட்டிகை வைக்கிறது சாமர்த்தியமான வேலைன்னு பார்த்தா நாங்க வந்து எப்படி பார்ப்போம்டா, டம்மி என்றது என்ன, ஒரு அப்படி ஒரு ஆளே இல்லை. அப்ப அதுக்குள்ள கணக்க போடுறது என்ன, எப்படி போயிடுமெண்டா, அப்படி ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நாங்க செய்ய மாட்டோம். அது ஒரு இமேஜினரி டிரான்ஸ்போர்டேஷன் மாதிரி யோசிக்கோம். சரியா? அப்ப எதுக்க வைக்கிறது எங்களுக்கு கூட நன்மையா இருக்க வேண்டாம். எந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு அந்த டம்மியின் அளவு வந்து சரியான குறைவான பெர்சன்டேஜ்ல இருக்குதோ அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப என்னல என்னென்ற டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு 100 தான் மேக்சிமம் அவராலே வாங்க விற்க முடியும். அவற்றுக்கு போய் டம்மி கிலோ 90 போட்டா வெறும் 10 தானே இப்ப என்னக்கு போகும். அப்ப அது சரியில்லை தானே. அவராலே 100 தான் செய்ய முடியும். அதுக்குள்ள 90ஐயும் டம்மி என்ற ஒரு இமேஜினரி இதுக்குள்ள போட்டீங்கன்னா கடைசியில அவர் விற்க போறது வெறும் 10 தான். அப்ப அப்படி பார்த்தா மிச்சம் எல்லாருலையும் அந்த 90ன்ற வெளி வந்து யாருக்கு சின்ன வெளி ஒரு புறக்கணிக்கத்தக்க மாதிரி இருக்குமெண்டா, இந்த 300 விற்கிற ஆளுக்கு தான் 90 கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ் வந்து சரியான குறைவா இருக்கு. ஸோ அவற்ற ஒரு நல்ல டிமாண்டா இருக்கிற இடத்துல 90 வந்து டம்மிக்குள்ள போடுறதுதான் உண்மையா ஒரு நல்ல விஷயம். இப்ப முதல்ல அவரை தான் நாங்க நிரப்போம். ஓகே, அப்ப 90 போட்டாச்சு. போட்டா நடக்கும். வேற இந்த 3 பட்டியும் இப்ப என்ன நடக்கும்? இந்த பட்டிக்கு ஏதாச்சும் போடலாமா? போடவே இல்லாது. ஏன்னா இப்ப 90 டம்மின்ற டோட்டலே 90 தான் யூனிட். அதே ஃபுல்லா நிரம்பிட்டு இப்ப நீங்க வந்து அதை இந்த ரூபாய் கணக்கெடுக்க தேவையில்லை, நிரம்பி விட்டது. ஓகே.
இப்ப கணக்கெடுக்க தேவையில்லையாட்டி மிச்சம் இருக்கிற பட்டி யார்? இந்த பெட்டி தான். இந்த பெட்டியில யார் அடுத்தது குறைவான்னு பார்க்க போறோம். ஓகேயா? இப்ப 90 செட்டில் பண்ணியாச்சு. இதுக்குள்ள யாருக்கு மினிமம்? இந்த 9 தான் மினிமம். அப்போ 9க்குள்ள எவ்வளவு மேக்சிமம் போட முடியுமோ போட்டு முடிப்போம். 9க்குள்ள எவ்வளவு போடலாம்? 180 சி. ஆனா எண்ணுல 100 தான். அப்ப ரெண்டுல எது குறைவு? 100 தான் டக்குனு கிளம்பிடும். அப்ப 100 தான் மேக்சிமம் இந்த இது பெட்டிக்குள்ள போடலாம். அப்ப 100 போட்டோன்னு நடக்கும். அவ்வளவுதான். இது முடிஞ்சிடும். இந்த 90 முதலே முடிஞ்சன 0 ஆயிட்டு. அப்ப இப்ப இவர் 0 ஆயிட்டார். இதை நாங்க வெட்டலாம். இப்ப இனி இந்த குளமும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா உள்ள நிரம்பிட்டு. ஓகேயா? இப்ப மிச்சமா இவ்வளவுதான் இருக்கு. இவருக்குள்ள அடுத்தது யார் மினிமம்? யார்? இந்த 10 கிலோ எவ்வளவு போடலாம்? இவருக்கு 180 போடலாம். அதுலயே 100 போட்டாச்சு. 100 போட்டா மிச்சம் எவ்வளவு இருக்குது? 50 தான் மிச்சமா சப்ளை பண்ண முடியும். ஓகேயா? பட் இவர் 280. 50 250ல ஃபர்ஸ்டா நிரம்புறது 50 தான். இப்ப இவர்கிட்ட 50 தான் போடலாம். ஓகேயா? போட்டா இவர் கடைசியாக 0 ஆயிட்டார். இது என்ன 0 ஆனா இந்த ரோ முட்டி போச்சு. ஓகேயா? மிச்சமா இருக்கிறது இவர் தான். ஓகேயா? இவருக்குள்ள அடுத்து யார் மினிமம்? 13. இங்க 2 13 இருக்குது. இப்ப யார் எடுக்கிறது? ரெண்டா? இதுல பெருசா நீங்க குழம்ப தேவையில்லை. 2 13. நீங்க இதுல குழம்ப தேவையில்லைன்னு இல்ல. எப்படி என்றா 13 2 பேரும் 13 தான். பட் 2 பேர்லயும் யார்கிட்ட பட்டிக்கு கணக்க போட்டா எங்களுக்கு குறைவாக நீ பார்ப்போம். அந்த குறைஞ்சதுக்கு நிறைய தள்ளி விடணும். இப்ப இதுக்குள்ள இந்த முதலாவது பட்டிக்கு எவ்வளவு தள்ளலாம்? 200. கீழே 140. அப்ப 140 தான் குறைவு. 140 தான் தள்ளலாம். ரெண்டாவது பட்டி வைப்போம். இங்க 380. கீழே 140. அப்ப இங்கேயும் 140 தான் தள்ளலாம். இப்ப ரெண்டுமே 140 தான் தள்ளலாம். ரெண்டுமே டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் சேம். இப்ப ரெண்டுல என்ன எடுக்கலாம்டா? எது என்றாலும் எடு. அப்படித்தான். அப்ப வழக்கமா நாங்க ரெண்டாவதை விட முதலாவது தானே நாங்க முன்னுரிமை பார்ப்போம். செகண்டா 2 பேர் இப்படி வராங்க. 2 பேரையும் எடுக்கலாம் வேண்டாம். சரி முதலாவது ஆளே எடுப்போம். என்னத்துக்கு ஜோலி? அப்ப அந்த இதன்படி நாங்க முதலாவது ஆளோடய போவோம். ஓகே. இப்போதைக்கு முதலாவது ஆளை போடுவோம். நீங்க ரெண்டாவது ஆளை போட்டாலும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஏன் இல்லையான்னு நான் இப்ப சொல்றேன். ஓகே. சரி. அப்ப இதை போட்டோன்னு என்ன நடக்கும்? மிச்சம் 200ல இருந்து போனா 60 தான் மிச்சம் இருக்கும். 140 ஃபில் ஆயிட்டு குழம்பு முடிஞ்சது. ஓகே. மிச்சம் இந்த 4 பேர். இந்த 4 பேர்ல எப்படி நிரப்பலாம்? 15 தான் குறைவு. 15க்கு எவ்வளவு போடலாம்? 380. கீழே 250. 250 ஏற்கனவே 50 போயிட்டு 200 தான். ஓகே. இங்க 300லயும் அதே மாதிரி தான் 210. இதெல்லாம் நீங்க சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னா நல்ல மாதிரி போட்டா. ஓகே. மிச்சமா 200 இருக்குது. 200 350. 200 தான் டக்குன்னு ஃபில் ஆயிடும். 200 தான் போடலாம். வெட்டைக்கு 200 போட்டா என்ன நடக்கும்? இந்த 180 தான் மிச்சம் இருக்கும். ஃபில் ஆயிடுறார். இவர் 0 போடுவார். குழம்பும் போயிடும். ஓகே. இந்த 2 பேர்ல அடுத்தது யார்? 17. 17ல இவ்வளவு 180 210. 180 தான் போடலாம். 180 போட்டா மிச்சம் உங்களுக்கு தெரியும். மிச்சத்துக்குலாம் 60 பேர். ஓகே. அப்படித்தான் எல்லாத்தையும் கடைசியா ஈக்குவேட் பண்றது. ஓகேயா? இப்ப எங்களுக்கு என்னடா கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் பட்டி போட்டேன் வேண்டாமா இருக்கும். ஆனா இப்படித்தான் நிரப்புறது. ஓகே. சோ இதுதான் நாங்க எடுத்த முதலாவது என்ன சொல்யூஷன். நாங்க வளமையா நாங்க சேர்ந்தாங்க சொல்லி சொல்லி கொண்டு வந்து ஒரு சொல்யூஷன் வரும் தானே. இதுக்கு பேர் என்ன சொல்யூஷன்? இதுக்கு பேர் ஃபீசிபிள் சொல்யூஷன். இப்படி செய்ய முடியும். இப்படி எங்களால டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இப்படி இந்த இடத்துக்கு போட முடியும். ஃபீசிபிள் சொல்யூஷன் எல்லாம் ஒப்டிமல் சொல்யூஷனா இல்லை. அப்ப நாங்க இந்த மெத்தட்ல செஞ்சா ஃபீசிபிள் சொல்யூஷன் எடுக்க முடியும். அதால சொன்னேன் 140ல இதையும் எடுக்கலாம் இதையும் எடுக்கலாம். சில நேரம் மற்றதையும் எடுத்திருக்கலாம். அது தெரியாது. இது இப்போதைக்கு நாங்க ஃபீசிபிள் சொல்யூஷன் தான் எடுத்து காண முடியும். இப்ப நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் மெத்தட்ல லீஸ்ட் காஸ்ட் ப்ராப்ளத்துல நீங்க சால்வ் பண்ணீங்க வேண்டாம். இப்படி இதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஓகே. சால்வ் பண்ணா என்ன கடைசி என்ன முடிவு சொல்றீங்க?
ஏ என்ற சப்ளைல இருந்து எஸ் என்றதுக்கு 140 அனுப்பணும். ஏல இருந்து இக்கு 60 அனுப்பணும். பில இருந்து இக்கு 150, பில இருந்து டபிள்யூக்கு 200 யூனிட், சில இருந்து எண்ணுக்கு 100 யூனிட், சில இருந்து டபிள்யூக்கு 50 யூனிட். இவ்வளவுதான் இது. டம்மியை பற்றி பிறகு கவனிக்க தேவையில்லை. ஓகே, அப்ப இதுதான் எங்கட ஃபீஸிபிள் சொல்யூஷன். நீங்க முதலாக போடலாம். சரியா? ஓகே, இது லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். அப்ப சொன்ன டம்மி வந்து நீங்க அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்றாம இந்தியால டம்மியும் போட்டு செய்யலாம். டம்மி வராத நிலைமையும் தெரியும். ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சுன்னா டம்மி வராது. ஓகே, அப்ப இது ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷனை ஒழிய இது எங்களோட ஃபைனல் ஒப்டிமல் சொல்யூஷன் இல்லை. ஸோ இந்த மெத்தட்டை நீங்க பாவிச்சு செய்யலாம். பட் இது வந்து என்ன மெத்தட்னு சொன்னா, இது வந்து சாதாரண அடிப்படைய ஒரு ஒன்றுமே தெரியாத ஆட்கள் கூடி இந்த மெத்தட்ல சால்வ் பண்றதா இந்த மெத்தட்டை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அவைகளுக்கு எது குறைவோ அங்க முதல்ல தள்ளி விடும். அதானே எங்கட நான். ஆனா இதை விட பெட்டரான ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு பேர் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் தான் சொன்னாங்க. அதாவது எதுக்கு விலை குறைவோ அதுக்கு தள்ளி விடும். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஓகே, பெட்டரான மெத்தட் என்ன பார்க்க போறோம். ஓகே, என்ன மெத்தட் அடிக்கடி கேட்டாலும். ஸோ ரெண்டாவது மெத்தட் இருக்குது. அதுக்கு பெயர் அதை கண்டுபிடிச்சாரு போகல். அதாவது முதலாவது நார்மல் எல்லாரும் சொல்றதால அதை வந்து ஒரு ஆளும் பேட்டன் எடுக்கல. ஸோ இது ஓகல் கண்டுபிடிச்ச மெத்தட். அதாவது ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்னு சொல்றது. ரெண்டாவது நான் சொல்ல போற மெத்தட். வேறு அப்ராக்சிமேஷன் இருந்து வரலான்னு உங்களுக்கே தெரியும். ஆனா முதலாவது இந்த செய்யற மெத்தட்ல இருந்து வர எல்லாமே என்ன ஒப்டிமல் சொல்யூஷன் கிடையாது. பீசிபிள் சொல்யூஷன். பீசிபிள் கேள்வினா கிட்டத்தட்ட இது வந்து சரி வரும். ஒப்டிமலுக்கு கிட்ட நிக்குது. ஒப்டிமம் இல்லை. அது ஒப்டிமமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. இது வந்து அப்ராக்சிமேட்டா நீங்க ஒரு பொருளை பார்த்து நீங்க சொல்லலாம் தானே அப்ராக்சிமேட்டா அவ்வளவு வெயிட் வருமாண்டு. பட் அது கட்டாயம் என்ன துல்லியமா அதே அளவுக்கு இருக்கணுமா? இல்ல. பட் அப்ராக்சிமேட் பண்ண முடியுது தானே. அதால ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் சொல்றது. இந்த மெத்தட்ல என்னென்னு சால்வ் பண்றோம்னு பார்ப்போம். இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிக்க புதுசா ஒரு ஆள் ஒரு குளம் வந்து வருவார். அதுக்கு பேர் பெனால்டின்னு சொல்றது. ஃபுட்பால் பார்க்குறாங்கள தெரியும் பெனால்டி என்ன. எப்போ பெனால்டி வரும்? ஃபுட்பால்ல பெனால்டி எப்போ வரும்? ஏதாச்சும் ஃபவுல் நடந்தா பெனால்டி வரும். அப்ப பவுல் ஏதாவது செஞ்சா அதுக்கு தண்டனையா கொடுக்கறதுக்கு பேரும் தண்டனைக்கு பேரும் பெனால்டி. ஓகே, அப்ப பெனால்டியில தண்டனை யாருக்கு? எதிர்ப்பு கருமை. இந்த பெனால்டி என்ன தண்டனை எனக்கு மட்டும் ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, அப்படி தண்டனை என்னன்னு பார்ப்போம். சரி, நாங்க இவ்வளவு நேரமா லீஸ்ட் காஸ்ட் தான் பார்த்து நாங்க நிரப்பிக்கொண்டு நாங்க. இப்ப லீஸ்ட் காஸ்ட்டுக்கு பதிலா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பார்க்க போறோம். அப்படி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் முதலே சொல்லியிருப்பேன் முந்தைய இதுல. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டா ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வைப்போம். எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இது. பட் செகண்ட் சாய்ஸ் இது. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இது, செகண்ட் சாய்ஸ் இது. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எங்களால எடுக்க முடியாட்டிக்கு செகண்ட் சாய்ஸுக்கு போகும் தானே. அந்த இதுக்கு போறதால ஏற்படுற ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது எவ்வளவு நாங்க சான்ஸை மிஸ் பண்றோம். நீங்க முதலாவதா போயிருந்தா அந்த சான்ஸை நீங்க எடுத்திருக்கலாம். எடுக்க முடியல, மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணதால உங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. அப்ப இது கிடைச்சதால அதை மிஸ் பண்ணதால ஏற்பட்ட இழப்பு ஒன்று இருக்குத்தானே. அது என்னவா இருக்கும்? இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற இந்த டிஃபரன்ஸ். இந்த முதலாவது ஆளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேயா? அவரை மிஸ் பண்ணதால ரெண்டாவது ஆள் உங்களுக்கு கிடைச்சது. அவருக்கு இவருக்கு முடியல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் நீங்க இழந்த இப்ப இழப்பு. அந்த இதுக்கு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நீங்க வாய்ப்பை நழுவ விட்டதால வர இழப்பு. அந்த காஸ்ட்டை யூஸ் பண்ணி நாங்க இதை நிரப்ப போறோம். அதை எப்படி நிரப்புறேன்டா இப்ப சொன்னதுதான். அப்ப முதல்ல பெனால்ட்டியை நிரப்புவோம். பெனால்ட்டி என்ற என்னண்டா
இந்த ரோவுல இருக்கிற லீஸ்ட் கோஸ்ட் ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கோஸ்டுக்கும் ரெண்டாவது மினிமம் கோஸ்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் அதைத்தான் பெனால்டின்னு சொல்றது. அப்ப சொல்லுங்க அப்ப இவர்ல ஆக குறைஞ்சது எவ்வளவு? 13. ரெண்டாவது ஆக குறைஞ்சது எவ்வளவு? 16. ரெண்டு பேருக்கு எவ்வளவு இடைவெளி? 3. அதான் பெனால்டி. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போடுறது. முதலாவது குறைஞ்சது 13, ரெண்டாவது 14. பெனால்டி என்ன? ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆக குறைஞ்சது 9, 10 உண்டு. இவர் 0, எல்லாம் 0 பெனால்டி 0 இருக்கும். அதே மாதிரி கீழே கொலம்படியாம் நிரப்பலாம். எவ்வளவு? 0, 9, 9, 0, 20, 13, சாரி 13 தான் ரெண்டாவது லிஸ்ட். 0, 17, 17, 0, 10, ஸோ 10. ஓகேயா? இதுதான் பெனால்டி. பெனால்டி செஞ்சாச்சு. இப்ப பெனால்ட்டியை வச்சுக்கொண்டு நாங்க முடிவெடுக்க போறோம். பெனால்ட்டியை வச்சுக்கொண்டு நிரப்ப போறோம். அப்ப பெனால்டின்றது என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன? முதலாவது சான்ஸ் நடுவ விட்டதால வர இழப்பு. அந்த இழப்பு பெருசா இருந்தா எங்களுக்கு நல்லமா இல்லையா? நல்லம் இல்லை. பெருசா இருக்கக்கூடாது. அப்ப எங்க எங்க இழந்தா பெருசா இழப்பு வருமோ, எவ்வளவு, அதாவது ஒன்றை இழந்தா உங்களுக்கு பெரிய அடி எங்க விடுமோ அவரை நாங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கூடவோ அவரை கட்டாயம் நாங்க யூட்டிலைஸ் பண்ணிடணும். அதை வந்து நாங்க அந்த வரவே சான்ஸ் விடக்கூடாது. அங்க பெனால்ட்டியே வர விடக்கூடாது. அப்ப என்ன செய்வோம்டா, எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் குறைவா இருக்கணும்னு எதிர்பார்க்கும். ஓகே. அப்ப நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, கெட்டது நடக்கக்கூடாது. அதுதான் ரெண்டாவது மெத்தட். ஓகே. அப்ப ரெண்டாவது மெத்தட் என்னன்னா, நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, கெட்டது நடக்கக்கூடாது. அப்ப கெட்டது யாருக்கு கூட? எந்த பெனால்ட்டி எங்களுக்கு சரியான கூட? 17. இவருக்கு தான் பெனால்ட்டி சரியான கூட. இப்ப இங்க அடி வாங்கினா நல்ல நல்ல அடி விடும் எங்களுக்கு. அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்டா இவருக்கு மட்டும் இந்த இடத்துல எனக்கு அடி விழக்கூடாது. அப்ப பெனால்ட்டி கூடின இடம் 17. அந்த குளத்துல மினிமம் கொஸ்டின் நாங்க ஃபர்ஸ்டா நிரப்ப போறோம். இப்ப ஃபர்ஸ்டா நிரப்புறோம் என்ன? இந்த சைவர் தான் மினிமம். அப்ப இவரை ஃபர்ஸ்டா நிரப்போம். எவ்வளவு நிரப்பலாம்? 90 தான் நிரப்பலாம். நிரப்பினா இவர் ஓகே ஃபுல்லா முட்டிட்டார். இப்ப இவருக்கு 210 தான் இருப்பார். ஓகே. அப்ப இதுதான் முதலாவது ஐட்ரேஷன் சொல்றது. நீங்க செஞ்சு இதை முடிச்சிட்டீங்க. ரெண்டாவது தடவை செய்ய போயிருக்க என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஏனண்டா இந்த டம்மி இப்ப முடிஞ்சிட்டார். ஓகேயா? இவர் முடிஞ்சிட்டாரண்டா இந்த பெனால்ட்டில ஏதாச்சும் மாற்றம் நடக்குமா? 3, 1, 1ல மாற்றம் நடக்காது. ஏன்னா அது அவ்வளவும் இருக்கு. பட் கீழே இருக்கிற பெனால்ட்டி மாறுவேர். உங்களுக்கு இப்ப என்ன தெரியுது? ஸ்கிரீன் தானே? ஓகே. கீழே இருக்கிற பெனால்ட்டி மாறுவார். ஏன் மாறுவார்? இந்த இது இல்லாம போயிடுச்சு. அப்ப கீழே இருக்கிற பெனால்ட்டி புது இதுக்கு மாறுவார். மாறினா என்ன வரும்? புது பெனால்ட்டி எவ்வளவு? மினிமம் 9ல இருந்து 14, 5. அடுத்தது 13ல இருந்து அடுத்த அடுத்த லிஸ்ட் எவ்வளவு? 20, 7. அப்படியே வரும். 7 தான். அமௌண்ட் பூச்சியம் தான் வர வேண்டும். என்ன என்ன இவரை விட்ட அடுத்தது இவர் தானே, ரெண்டுமே சமன் தானே. இவருக்கு பூச்சியம் தான் வர வேண்டும். நாங்க மாறி படிச்சுட்டோம். ஓகே. இப்ப செய்யக்குதான் விளங்குது. ஓகே. 17. அடுத்தது எவ்வளவு? 22. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 5. அடுத்தது 10. அடுத்த பெரிய ஆள் 15. 5 விளங்கிட்டா? புது பெனால்ட்டி இங்க போடுவோம். அங்க மாற்றம் ஏற்படையில. இப்ப ரெண்டாவது சான்ஸ், ரெண்டாவது பட்டி நிரப்ப போறோம். அதுக்கு யாருக்கு டேமேஜ் கூட? யாருக்கு டேமேஜ் கூட? 5 3 பேர் இருக்கு. அப்ப 3 பேருமே டேமேஜ் கூடினாங்கல்ல. 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் எடுக்கும். யார் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இதுவும் அதே மாதிரி யோசிங்க. டேமேஜ் பெரியாக்கள், இந்த 3 பேரும் டேமேஜ் பெரிஞ்சாக்கள். அதுக்குள்ள எனக்கு டேமேஜ் வந்து குறைவா வரணும்டா. இந்த 3ல யார கணக்கு நிரப்பலாமோ அவரைத்தான் நாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன மினிமம் இதை கொண்டு வர்றோம். என்ன
இப்ப யோசிங்க, இந்த 5ல 9 இவர்தான் ஆக குறைவு. இந்த 5ல யார் 17, இந்த 5ல யார் 10. ஓகேயா? அப்ப எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நாங்க இந்த 13 போட்டுனாங்கல்லோ. அப்ப ஏனோ தெரியல, ஏனோ தெரியலன்னு சொல்லக்கூடாதுதான். பட் இருந்தாலும் இங்க வந்து முதலாவது லீஸ்ட் கொஸ்டுக்கும் அடுத்த லீஸ்ட் கொஸ்ட் ரெண்டு பார்க்க 20 ரெண்டு பார்க்குறேன்னா, அதால இது சைவர் வராது, 7 ரெண்டு தான் போடுறேன். சரி, இப்போதைக்கு நான் அப்படி செய்யறேன்னு. ஆனா உங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் வராது. ஸோ உங்களுக்கு இது விளங்கி இருந்தா காணும். முதலாவது பட்டியை நிரப்பினா பிறகு ரெண்டாவது சான்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போவீங்க தானே. ஏன் நான் இப்படி செய்து பார்க்கலாம் தான். இந்த 5 5 5க்கு கொஞ்சம் குழப்பம் பெறும் உங்களுக்கு பிறகு. ஏன்னா இப்போ நாங்கள் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான் காண போகிறோம். ஸோ இது எப்படி தெரிஞ்சாலும் ஃபீஸிபிள் சொல்யூஷன் எடுத்தா சரி. ஓகே. ஸோ எக்ஸாம்லேயும் அதே மாதிரி தான். செய்கிற மெத்தட்ல ஒழுங்கா போங்கோ. அது இன்னொரு ஆளுடைய மெத்தட், இன்னொரு ஆளுக்கு வந்த அந்த பேராமீட்டர், அந்த கடைசியாக வர ஃபீஸிபிள் சொல்யூஷன் சேமா இல்லையென்று கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே பாசிபிள். ஓகே. இந்த உங்களோட மெத்தட்ல நீங்க ஒழுங்கா போங்க. இது உண்மையா சைவர்லாம் வர வேண்டும். பட் இந்த 13 உண்டாக்கி செய்யறதால ரெண்டாவது 2 எடுக்கலாம். ஓகே. இப்படியோ 2 எடுத்தா இதுதான் பெனால்டி கூடினது. இதோட தான் நிரப்புறணும். அதுல யாரை நிரப்பினான் எல்லாம் 200 350. ஆனா 140 தான் நிரப்பலாம். இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றை நிரப்பலாம். இப்ப நான் முதலாவது இருக்கிற ஆளை நிரப்புறேன். 240 140 60 இது ஃபுல்லா நிரப்பிடுவேன். டைம் இருந்தா நான் முதல் சொன்ன மாதிரி செய்து பார்க்கலாம் தான். டைம் போகும். அதாவது நான் இப்போதைக்கு நடந்த மாதிரியே செய்து முடிக்கிறேன். நீங்க இப்போ செய்து பாருங்க. 5 5 5 வந்து என்ன நடக்குமெண்டா, 9 தானே இஞ்ச குறைவு, இஞ்ச 17 குறைவு, இஞ்ச 10 குறைவு. ஓகே. அந்த மெத்தட்ல செய்து பார்த்தா இன்னும் வருமானு நான் சும்மா யோசிச்சு பார்ப்போம். 10 குறைவு. ஆனா இஞ்ச வந்து எவ்வளவு போடலாம்? 250 150. இப்ப 150 10 அவ்வளோத்த அப்ப 150 தான். 150 தான் இதுக்கு மேக்சிமம் போட முடியும் என்ன. இங்க இருக்க 150 தான் போட முடியும். அதே மாதிரி இதுக்குள்ள பார்த்தா 17, 17க்குள்ள பார்த்தா எவ்வளவு? 210 350. 210 தான் இதுக்கு போட முடியும். இதுக்குள்ள பார்த்தா 100 180. இப்ப 100 தான் போட முடியும். இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன? அதை மிஸ் பண்ணா வார இழப்பு. அதை மிஸ் பண்ணா வர இழப்பு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்ப இந்த மூன்றுல 210 100 180. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எல்லாம் சமனா இருக்கு. 5 தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இழந்தா வர இழப்பு. அப்ப அந்த இழப்பு வரக்கூடாண்டா யார ஃபர்ஸ்டா சூஸ் பண்ணணும்? 210 தான். இப்ப இவருக்கு தான் நிறைய இழப்பு வரும். என்ன 210 தர 5 அல்லோ தான் நிறைய இழப்பு. இப்ப இவரை ஃபர்ஸ்டா சூஸ் பண்றதான் உண்மையான புத்திசாலித்தான். ஏன் சார் அப்படி செய்யலையேன்ட்டு இப்ப விளங்கையில நான் இப்பதானே செய்யறேன் உங்களோட சேர்ந்து. ஸோ அந்த யோசிக்கிற விதம் விளங்கிட்டேன்னா சரி, அவ்வளவுதான். ஓகே. இப்ப நான் இப்ப போறதை வச்சுக்கொண்டு நீங்க குழம்ப தேவையில்லை. நீங்க மிச்சம் நான் அந்த விதம் விளங்கிட்டேன் உங்களுக்கு எப்படி நான் யோசிக்கணும்னு. அதுதான். அப்ப அது இருந்தா காணும். ஓகே. எப்படி அப்புறம் இப்ப முடிச்சிட்டோம், இது செஞ்சிட்டோம். இப்ப என்ன, இது வெட்டியாச்சு. இதுல ஒரு மாற்றம் வராது பெனால்டி. பட் இங்க மாற்றம் வரும். என்ன மாற்றம்னு பார்ப்போம். 17 16 இப்ப உண்டு. இது என்ன 14 15 உண்டு. இங்க 9 10 இங்கேயும் ஒன்றுதான். ஓகே. அப்ப இப்ப பார்த்தா என்ன வரும்? இப்ப திரும்பவும் அந்த பழைய நிலைமைக்கு வந்துட்டு 3 5ன்றதுக்கு வந்துட்டு. ஓகே. இப்ப இவர் தான் இதுக்கு இப்ப கூட. இப்ப வந்துட்டாயா? இப்ப மாட்டிக்கிட்டான். இப்ப மாட்டிக்கிட்டான். இப்ப வரும். இப்ப பார்த்தா என்ன வரும்? 100 180. ஓகே. இங்க வந்து மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம்? 100 தான் போட முடியும். இங்க எவ்வளவு போடலாம் மேக்சிமம்? 210. அதே தான். இங்க எவ்வளவு போடலாம்? அதே தான். என்ன 180 தான் போடலாம். அப்ப இப்ப விளங்கிட்ட. வந்துட்டாயா? வந்துட்டா. ஓகே. இப்ப அதே மாதிரி தான். அப்ப உங்களோட விளங்கிட்டு எங்க சுத்தி பார்த்தாலும் வந்துட்டான்டா. இப்ப வந்துட்டான். எப்படி பார்த்தாலும் சரியா?
அப்ப இது 210 போட்டதுக்கு காரணம் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஓகே, விளங்கிட்டு. அப்ப விளங்கினா என்ன? இது 0 ஆயிடும். இது 140 மிச்சம் இருக்கும். இவரை வெட்டலாம். ஓகே, வெட்டியாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் இப்ப? 17. இப்ப என்ன புது அடுத்த இது முடிஞ்சுதானே? போட்டா மிச்சம் இருக்கிறதுல எங்க மாற்றம் பெறும்? இதுல மாற்றம் பெறாது பெனால்டி. இவரெல்லாம் மாற்றம் பெறும். மாற்றம் வந்தா அடுத்த பெனால்டி உண்டு. 14 15 உண்டு. 10 9 உண்டு. அப்ப இருக்கிறதுல யாரு கூட? திரும்பவும் 5 தான் கூட என்ன? இந்த 2 5. இந்த 2 5ல யாரை போடலாம்? யாரை போடலாம்? இங்க எவ்வளவு போடலாம்? 150 தான் போடலாம். இவருக்கு எவ்வளவு போடலாம்? இங்க 100 தான் போடலாம். அப்ப 180 100. 180 100. எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை கூட குறைக்கலாம்? இங்கதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை கூட குறைக்கலாம். ஸோ இங்க நாங்க என்ன நடக்குது? 100, 150, 60, 140 இதெல்லாம் உண்டு உண்டு உண்டு. ஓகே. அடுத்தது இவையில் 2 பேரும் தான். இந்த 2 பேர்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 10 9 இருக்குது. இதுக்கு 100 தான் போடலாம். பட் இதுக்கு 150 போடலாம்ன்ற இங்கதான் உண்மை 150 போட வேண்டும். ஏன் போடையில தெரியவில்லை. பட் விளங்கிட்டு தானே நான் யோசிக்கிறது தான். ஓகே, சரி 150 போடுவோமே. இங்க நிச்சயமா 100 இருப்பார். இவர் இப்ப முடிஞ்சிடும். ஓகே. சரி, இந்த மெதட்டு ஃபீஸிபிள் படிச்சா என்னன்னு சொல்றது? ஒவ்வொரு ஆக்களுக்கும் வேற வேற கடைசியா ஃபீஸிபிள் சொல்யூஷன் வேற வேற வரலாம். ஓகே, இப்ப இதை வெட்டினால என்ன நடக்கும்? இதுல மாற்றம் பெறாது. இது மட்டுப்பட்டுட்டு இதுல மாற்றம் பெற போகுது. மாற்றம் எவ்வளவு? இது 2. இங்க 2. திரும்பவும் 2 பேரும் சமனா வந்துட்டாங்க. ஐயோ, இவங்க வேற 2 பேரும் போட்டி போட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஓகே, 14 16. இங்க 15 17. யாருக்கு கூட போடலாம்? இவருக்கு 100 தான் போடலாம். என்ன 100? இல்ல. ஓ, 100 தான் போடலாம். 14 தான் எனக்கு குறைவு. அதே மாதிரி இவருக்கு எவ்வளவு போடலாம்? 140 100. 2 பேருக்குமே 100 தான் போடலாம். ஸோ 2 பேர்ல விரும்பின ஆளுக்கு போடுங்க. நான் இவருக்கு போடுறேன். 14 தான் எனக்கு குறைவு. விளங்கிட்டேன். நான் யோசிக்கிறேன். விளங்கிட்டேன். 2 பேருக்கும் 100 தான் போடலாம். பட் 2 பேர்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், சாரி, டோட்டல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இவருக்கு தான் குறைவு. ஸோ அதால நான் இவருக்கு போடுறேன். போட்டா இது நிரம்பிடுவேன். 150. இவர் போட்டா மிச்சம் எவ்வளவு இருப்பேன்? 40. ஓகே, மிச்சம் 40ண்டா உங்களுக்கு தெரியும். அதே தான் வருவாரு. இதுக்கு பிற திருப்ப பெனால்டி கண்டு செய்யற அளவுக்கு முட்டாள் இழுத்தாங்க. என்ன, இங்கே 60 தான் இருக்கு, இங்கே 60 இருக்கு, இங்கே 100 இருக்கு. ஓகே, அவ்வளோதான் நிரம்பிட்டது. எனக்கு சொல்யூஷன் சில நேரம் வேறையா இருக்கலாம். பட் என்ன, எது ஒப்டிமல் சொல்யூஷன் இப்படி செஞ்சா தெரியாது. ஓகே, அப்ப இந்த மெத்தட் விளங்கிட்டா இல்ல வேற ஏதாச்சும் செஞ்சு காட்டணும்? சொல்லுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மெத்தட் விளங்கிட்டுதா? இதே மாதிரி தான். இது அப்படியே நிரம்பிட்டுது. என்ன ஃபுல்லா நிரம்பிட்டுது. போட்டுட்டோம் 100 140 கிட்டத்தட்ட பழைய இதுக்கு இது சமனா வராது. முதல் லீஸ்ட் காஸ்ட் செஞ்சினாங்க தானே, அதே மாதிரி இது இருக்காது. இது வேற மெத்தட்ல சால்வ் பண்ணாங்க. ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இந்த மெத்தட் விளங்கிட்டே ஏதாச்சும் டவுட் இருக்குதா? வேற குழப்பமா இருக்குதாக்கும். அந்த ரெண்டு 2 3 ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ சமனா வந்துச்சுடா. இது கிட்டத்தட்ட நான் கட்டிங் பிளேன்லயும் இதே மாதிரி ஏதோ ஒன்று குழப்பம் சொல்லியிருப்போம் போல. பிராஞ்ச் அண்ட் பவுண்ட்ல அதே மாதிரி தான். இதுவும் ஒரு அப்படித்தான். 2 விதமா யோசிக்கலாம். அவற்ற யோசனை அப்படி இருக்கு, இந்த யோசனை இப்படி இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்டா, 2 3 ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ சமனா வந்துச்சுண்டா, பெனால்டி சமனா வந்துச்சுண்டா, எங்க கூட இழப்பு வருமோ அவரை நாங்க இல்லாம பண்றதா என்ற நோக்கமா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். சார் என்ன யோசிக்கிறாருண்டா, இந்த இந்த இதுக்குள்ள எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எல்லாம் சமனா இருந்துச்சுண்டா,
அதுக்குள்ள யாருக்கு லீஸ்ட் கொஸ்டோ அவரை ஃபர்ஸ்டா நிரப்புவோம் நினைக்கிறார். ரெண்டு விதமும் விளங்கிட்டார். நாங்க ரெண்டு பேரும் யோசிச்ச விதம். சார் இங்க பாருங்க, இதுல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தொடங்கல் வந்தது இந்த 5 இஞ்சையும் 5 வரைக்க இதை நிரப்புவோமா இதை நிரப்புவோமான்ற ஒரு டவுட் இருந்தது என்ன. இப்ப சார் இதைத்தான் ஃபர்ஸ்டா நிரப்பி இருக்கிறார் 102. சார் இதைத்தான் ஃபர்ஸ்டா 102 நிரப்பி இருக்கிறார். இதுக்கு ஒன்றுமே போடையில. சரியா? இப்ப இது 100 நிரப்பினா மிச்சம் 50 வரும். அந்த மிச்சம் 50 தான் கடைசியா இதுக்குள்ள போட்டிருக்கு. ஓகே, அப்ப ஓகே நாங்க பார்ப்போமே. 150 தர அப்ப இது இப்ப சமனா வந்துட்டுதா. இங்க இப்ப 100 இல்லத்தானே. 100 இது 14,000. அவ்வளவு 14,000. 1400. இங்க 150 150 1500. மிச்சம் எல்லாம் சமம். ஓகே, இந்த ரெண்டு தான் மாற்றம் வருதாக்குமே. இங்க 100க்கு பதிலா இந்த ரெண்டாம் மெதட்ல இங்க 100 வருது, இங்க 50 வருது. ஏன்னா வேற மெதட் ஏதாச்சும் மாறுதா? இல்லத்தானே. இந்த 150 நான் இங்க 100 அங்க 50 வச்சுக்கிறேன். அந்த 100 கீழே கொண்டு வந்திருக்கேன். இதான் அப்ப இது நான் எடுத்த முறையில டோட்டல் காஸ்ட். தேர் எடுத்த முறையில டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா 900. மற்றது 50. 50 வருதுன்னா 500. ஓகே, அப்ப ரெண்டுல பார்த்தா எதுக்கு கூட? இவருக்கு தான் கூட. இவர் தான் ஆபத்து. இவர் ஓகே 1400 தான் வருது. ஸோ நாங்க கடைசியா என்ன முடிவுக்கு வர மாட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் குறைவா இருக்கேக்க, எல்லாம் சமனா இருக்கேக்க ஃபர்ஸ்டா யாருக்கு லீஸ்டோ அவரையே போடுவோம். ஓகே, இப்ப தாரக மந்திரம். தாரக மந்திரத்தை கவனிங்க. தாரக மந்திரம் என்னவென்றால், ஆனா எப்பயும் அப்படி சரி என்று சொல்ல முடியாது. என்ன இப்படி என்ன நான் யோசிச்ச மெதட் என்ன யாருக்கே மேக்சிமம் போடலாம்னு தான் யோசிச்சேன். ஸோ அது இந்த நேரத்துல ஓகே சரியா வந்துட்டுது. சரி, அது பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க முதல்ல ஓரளவு இதண்டா என்ன செய்வீங்கடா? ஃபர்ஸ்ட் மெதட் என்ன இருக்கிறதுலே பெரிய பெனால்ட்டியை சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இருக்கிறதுலே பெரிய பெனால்ட்டியை சூஸ் பண்ணுவீங்க. அந்த பெனால்ட்டிக்குள்ள லீஸ்ட் காஸ்ட்டை நீங்க முதல்ல நிரப்புவீங்க. அதான் எங்களோட தாரக மந்திரம். அதான் ஞாபகம் வச்சிருக்கோம். அவ்வளவுதான் இப்போதைக்கு. ஓகே, இப்போ சமனா வந்துச்சுண்டா இருக்கிறதுலே எதுக்கு லீஸ்ட் காஸ்ட்டோ அதை நிரப்புங்க இப்போதைக்கு. ஓகே, அதுக்கு உங்களுக்கு பிழை போட மாட்டினா சரியா? அப்ப 5 5 5 வந்துட்டேன்டா 5ல யாருக்கு 9, இது 10. 10 விட 9 குறைவு. ஃபர்ஸ்ட் வேற நிரப்புங்க. ஓகே, இதான் மெதட். அவ்வளவுதான். ஓகே, அப்ப கடைசியா எங்களுக்கு இப்படி ஒரு டேபிள்